ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரக்கூடிய ஒரு டைப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் பிளாக் இருக்கும். அதோடு சேர்த்து கீழே பார்த்திங்கன்னா ஆப்ஷனலாக எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது எந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எனக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸை டெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கண்டிஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இஃப் கண்டிஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு கண்டிஷன் இருக்குது, அதில் எனக்கு ட்ரூனா ஒரு மாதிரி பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸ்னால் ஒரு மாதிரி பிரிண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இஃப் எல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸை நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் ப்ரோக்ராமில் அப்படின்னா அப்போ நீங்கள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் கேஸ்க்கு எப்படி நம்ம கோடியோ செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட மெயின் பாயிண்ட்ஸு. ஓகே, இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுதான் இந்த 3 பாயிண்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் பிளாக் இருக்குது. அதில் நீங்கள் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 0 ஆர் 1 எல்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கணும்னா, நீங்கள் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் பிளாக் கொடுக்காமல் கூட இருக்கலாம். இல்லை ஒரு எல்ஸாவது நீங்கள் கொடுக்கலாம். அது எல்லாம் எப்போ வரணும் அப்படின்னா எல்ஸ் இஃப்க்கு அப்புறம் தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரணும். இதான் இஃப் எல்ஸோட ஒரு டிப்புன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இஃப் கொடுத்துட்டு எல்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு பார்த்திங்கன்னா எல்ஸ் இஃபை பின்னாடி போடக்கூடாது. இது ரூல் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இஃப் பிளாக் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இஃப் பிளாக்குக்கு நீங்கள் எல்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அது எல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் கூட போகலாம். ஆனால் இஃபுக்கும் எல்ஸுக்கும் நடுவில் தான் எல்ஸ் இஃப் பிளாக்ஸ் இருக்கணும். அதை தான் குறிக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்னென்னா, இஃப்பில் அந்த இஃப் பிளாக் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, அதுக்கப்புறமாட்டிக்கு எல்ஸ் இஃப் நீங்கள் கொடுக்காமல் கூட இருக்கலாம். இல்லை எத்தனை எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எப்போ வரணும்னா எல்ஸுக்கு முன்னாடி தான் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட். அப்புறம் நீங்கள் எல்ஸ் இஃப் ஒன்ஸ் சக்சீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாட்டிக்கு வேறு ஏதாவது எல்ஸ் இஃப் பிளாக்ஸ் இருந்தாலோ இல்லை எல்ஸ் பிளாக் இருந்தாலோ அது எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். ஸோ இது 3 பாயிண்ட்ஸுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இஃப் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸோ ஒரு நார்மலாக ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சின்டாக்ஸ் கொடுப்போமோ அதுதான் இது. இஃப் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருப்போம். உள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனால் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதெல்லாம் உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். அதுதான் இது. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் மாறும். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆக போகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எல்ஸ் இஃப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்ஸ் இஃப் அப்படிங்கிற கீவேர்டுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா வேறு ஒரு கண்டிஷன் கொண்டு வரேன். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் 2 இன்னொரு கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறேன். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இன்னொரு எல்ஸ் இஃப் நான் ஆட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் 3 ட்ரூ ஆச்சு அப்படின்னா அப்போ இந்த எல்ஸ் இஃப் பிளாக்ல என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லி சொல்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த எல்ஸ் பிளாக்குள்ள எப்போ நீங்கள் மேலே கொடுத்துருக்கீங்க எல்லா கண்டிஷன்ஸும் ஃபெயில் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் அண்ட் ஃப்ளோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் 2, 1, 3 இது எல்லா கண்டிஷன்ஸும் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் எல்ஸ் பிளாக். சப்போஸ் உங்களுக்கு இஃப் ஃபஸ்ட்டு கண்டிஷனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிஷன் ட்ரூன்னு சொல்லி வருது அப்படின்னா உங்களுக்கு இஃப் பிளாக்கில் என்னென்ன கோடு இருக்கோ அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு மற்ற எந்த பிளாக்ஸுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. எல்ஸ் இஃபோ இல்லை எல்ஸோ எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. டேரெக்டாக வெளியே வந்துடும். இந்த எல்ஸ் பிளாக்குக்கு கீழே நம்ம என்ன கோடு எழுதியிருக்கோமோ அங்கே போயிடும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஆன்லைன் ஜாவா கம்பைலரில் கோடு எழுதி வச்சுட்டேன். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வரோமோ அதே தான், ஜஸ்ட் ஒரு சாம்பிளை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டிடலாம். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் வேரியபிள் எக்ஸுக்கு வந்து 30 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ உள்ளே வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கோடாக வந்து எழுதியிருக்கேன் ஜாவாவில். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இது பண்ணோமோ அதே தான் வந்து நான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். இஃப் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்து உள்ளே ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் 1 வந்து எழுதுகிறோம். அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் 1 தான் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 சொல்லி செக் பண்ணுது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 30 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், எக்ஸ் இங்கே வந்து என்னது 30 இஸ் ஈக்குவல் டு 10 செக் பண்ணுது. இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு உள்ளே போயிடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால வெளியே வந்துடும். வெளியே வந்து என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கும். ஸோ எல்ஸ் இஃப் அப்படின்னு இன்னும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்ஸ் இஃப் அப்படின்னா அப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 13 இருக்குது. 30 ஈக்குவல் டு 20 சொல்லி செக் பண்ணுது. இங்கேயும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஃபால்ஸ் ஆகிறதுனால இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் பிளாக்குக்கு வரும். நெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்ஸ் இஃப் கொடுத்துருக்கோம். எல்ஸ் இஃப் அப்படின்னா மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணும். என்ன கண்டிஷன் செக் பண்ணுது, எக்ஸோட வேல்யூ 30 ஈக்குவல் டு 30 பார்க்குது. ஆமாம், இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ ட்ரூ ஆகிறப்ப என்ன பண்ணும், அந்த பிளாக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 30 அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூவை நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் கோட் ரன் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 30 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்ஸ் இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆயிடுச்சு இல்லையா, அப்போ என்ன பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வெளியே வந்து இங்கே வந்துடும். இந்த எல்ஸ் பிளாக்கை போய் மறுபடியும் கண்டிஷன் வந்து செக் பண்ணாது. அதை எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வெளியே வருது அப்படின்னு காட்டுறதுக்கு ஜஸ்ட்டு அவுட் சைட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஜஸ்ட் ஒரு சாம்பிள்காண்டி. ஸோ மறுபடியும் நான் இதே கூட ரீரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணுது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். இங்கே வந்துட்டு இங்கே கண்டிஷன் செக் பண்ணுது, இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ அப்போ ட்ரூ ஆகிறனால என்ன பண்ணுது, வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 30 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடுது. பிரிண்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆயிருன்னா அடுத்த பிளாக்கை செக் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த செட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை விட்டு வெளியே வந்து நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னு பார்க்கும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அவுட் சைட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணி காட்டுது. தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ அப்படி அசைன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்பவே நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூ ஆனு உனக்கு என்ன பண்ணிடுறோம்னா உள்ளே போயிட்டு இஃப் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணோம். இஃப் பிளாக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 10 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சிஸ்டம் டாட் இந்த எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸ்எஃப்ஓ இல்லை இன்னொரு எல்ஸ்எஃப்ஓ இல்லை எல்ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் எவால்வேட் ஆகி ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் எந்த பிளாக்கையுமே உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணாது. ஆட்டோமேட்டிக்காக இதோட எண்டில் நெக்ஸ்ட்டில் என்ன லைன் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அவுட் சைட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இஃப் கண்டிஷனை செக் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி எல்ஸ் இஃபை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஸ் இஃப் செக் பண்ணிச்சு அப்படின்னா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இஃப் பிளாக்கை வந்து இங்கே கண்டிஷன் செக் பண்ணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இருக்குது. ஸோ 20 ஈக்குவல் டு 10 பார்க்குறப்ப இல்லை. ஸோ இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ வெளியே வந்துட்டு எல்ஸ்எஃபை செக் பண்ணி பார்க்குது. 20 ஈக்குவல் டு 20ன்னு. ஆமாம், இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகிறனால இந்த எல்ஸ்எஃப் பிளாக்கை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த எல்ஸ்எஃப் பிளாக்கை வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 20 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுது. பிரிண்ட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடும், அதுக்கு கீழே எத்தனை எல்ஸ்எஃப் இல்லை எல்ஸ் பிளாக் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, அது எக்ஸிக்யூட் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆஃப் தி எல்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அந்த லைனுக்கு வந்துடும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுது. தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10, 20, 30 எந்த வேல்யூ இல்லாமல் 5 50 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன்னா வேறு ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். இப்போ நான் வந்து எனக்கு ரன் பண்ணுறப்ப எப்படி ஆகும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 50 ஈக்குவல் டு 10 செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. இங்கே வந்துட்டு செக் பண்ணும். இந்த எல்ஸ்எஃப் ஃபால்ஸ் ஆகுது. இங்கே வந்து செக் பண்ணும். இதுவும் உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக் இருக்குது. ஸோ என்ன பண்ணும், எந்த கண்டிஷனுமே மேலே உங்களுக்கு ட்ரூ ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால தான் திஸ் இஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அவுட் சைட் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி வருது.
ஸோ நம்ம வந்து சில நேரத்தில் வந்து இது ஒர்க் ஆகலை இல்லையா, ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றின சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம். அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, டெஃபினேஷன் என்ன, அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.